இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலைமுறையா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மரியாதை கொடுத்து எங்க குடும்பத்தை நாட்டாம குடும்பமா தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் அனுமதிச்சிருக்கீங்க. நீதி தவறாம நேர்மை தவறாம யாரு பக்கமும் பேசாம நியாயமான தீர்ப்பை சொல்லுவேன்னு இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இந்த நாற்காலியில உட்கார்றேன். ஐயா, உங்க மேல ஒரு பிராது கொடுத்திருக்காங்க. இங்க நிக்கிற இந்த ஜீவா உங்க பையன்னு சொல்லி அவருக்கு நீங்க மகன்ற அங்கீகாரமும் சொத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க இதுக்கான பதில சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். உங்க பதில சொல்லுங்கய்யா. ரகு, என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. இது என் மேல ஆன. இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளாம் என்ன வேலை வெட்டி இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கோம்? இவரை பேச சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இல்லனா நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இத்தனை காலமா நீங்க தான் தலைவரா இருந்தீங்க. நீங்களே பஞ்சாயத்தை மதிக்கலன்னா எப்படிங்க ஐயா? ஐயா, நீங்க விளக்கம் கொடுக்கலன்னா ஜீவா சொன்ன குற்றச்சாட்டை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறதில்ல, சொல்லவும் விரும்பல. பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்.